வணக்கம். ஆல் இண்டியா ரேடியோ சென்னை. மாநிலச் செய்திகள் வாசிப்பவர் பாலசுப்ரமணி கன்னியப்பன். தலைப்புச் செய்திகள்: பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையில் அனைத்து மத்திய அமைச்சர்களும் பங்கேற்கும் கூட்டம் இன்று புதுதில்லியில் நடைபெறுகிறது. மருத்துவ ஆராய்ச்சி பணிகளுக்கான நிதி ஒதுக்கீடு 4 மடங்கு அதிகரிக்கப்பட்டுள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. தமிழகத்தில் போலியோ சொட்டு மருந்து சிறப்பு முகாம் இன்று நடைபெறுகிறது. ஜல்லிக்கட்டு மீதான தடை நீக்கப்பட்டதற்கு மத்திய அரசுதான் காரணம் என்று பிஜேபி கூறியுள்ளது. நெதர்லாந்து ஜூனியர் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் ரவுனக் சௌகான் காலிறுதிக்கு முன்னேறியுள்ளார். இனி விரிவான செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையில் அனைத்து மத்திய அமைச்சர்களும் பங்கேற்கும் கூட்டம் இன்று புதுதில்லியில் நடைபெறுகிறது. மக்களவைத் தேர்தலில் மேற்கொள்ள வேண்டிய அணுகுமுறைகள் குறித்து இக்கூட்டத்தில் விவாதிக்கப்பட உள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். இதற்கிடையே மத்திய அரசின் சாதனைகளை முன்னிறுத்தி பிஜேபி தேசிய ஜனநாயக கூட்டணி மக்களவைத் தேர்தலை எதிர்கொள்ள உள்ளதாக திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இக்கருத்தை பதிவு செய்துள்ள அவர், மக்களவைத் தேர்தலுக்கான முதலாவது வேட்பாளர் பட்டியலை பிஜேபி வெளியிட்டுள்ளதை சுட்டிக்காட்டியுள்ளார். இந்த பட்டியலில் இடம்பெற்றுள்ளவர்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதாகவும் அவர் அதில் குறிப்பிட்டுள்ளார். சிறந்த நிர்வாகத்தை உறுதி செய்தது, திட்டங்களின் பலன்கள் அனைத்து தரப்பினரையும் சென்றடைந்தது போன்றவற்றை பிஜேபி இந்த தேர்தலில் எடுத்துரைக்கும் என்று அவர் தெரிவித்துள்ளார். வளர்ச்சியடைந்த இந்தியாவை உருவாக்க வேண்டும் என்ற எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்வதற்கான நடவடிக்கைகளுக்கு வலு சேர்க்கும் வகையில் பிஜேபி தலைமையிலான கூட்டணிக்கு மக்கள் ஆதரவு இருக்கும் என்றும் அவர் நம்பிக்கை தெரிவித்துள்ளார். மக்களவைத் தேர்தலில் வாரணாசி தொகுதியிலிருந்து தாம் மீண்டும் போட்டியிட உள்ளதை சுட்டிக்காட்டியுள்ள அவர், அந்த தொகுதியின் வளர்ச்சிக்காக கடந்த 10 ஆண்டுகளில் பல்வேறு திட்டங்கள் நிறைவேற்றப்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ளார். இந்த நடவடிக்கைகள் தொடரும் என்றும் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். மருத்துவ ஆராய்ச்சி பணிகளுக்கான நிதி ஒதுக்கீடு 4 மடங்கு அதிகரிக்கப்பட்டுள்ளதாக மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் திரு மன்சுக் மாண்டவியா கூறியுள்ளார். நேற்று புதுதில்லியில் நடைபெற்ற இந்திய மருத்துவ ஆராய்ச்சி குழுமத்தின் நிர்வாகக் குழு கூட்டத்தில் கலந்து கொண்டு அவர் உரையாற்றினார். சுகாதார பிரச்சினைகளுக்கு தீர்வு காண்பதில் இந்த ஆராய்ச்சி குழுமத்தின் பங்கு இன்றியமையாதது என்று அவர் தெரிவித்தார். மருத்துவத்துறைசார் புத்தொழில் நிறுவனங்களின் எண்ணிக்கை அதிகரிக்கப்பட வேண்டும் என்றும் திரு மன்சுக் மாண்டவியா கூறினார். கலங்கரை விளக்க புகைப்பட கண்காட்சியை மத்திய அமைச்சர் திரு சர்பானந்த சோனோவால் இன்று புதுதில்லியில் தொடங்கி வைக்கிறார். 4 நாட்கள் நடைபெறவுள்ள இந்த புகைப்பட கண்காட்சியில் நாட்டில் உள்ள முக்கிய கலங்கரை விளக்கங்களின் சிறப்பை எடுத்துரைக்கும் 100 புகைப்படங்கள் இடம்பெற்றுள்ளன. கலங்கரை விளக்க சுற்றுலாவை ஊக்கமளிக்கும் வகையில் இந்த கண்காட்சிக்கு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. தமிழகத்தில் போலியோ சொட்டு மருந்து சிறப்பு முகாம் இன்று நடைபெறுகிறது. மாநிலம் முழுவதும் 5 வயதுக்குட்பட்ட 57 லட்சத்திற்கும் மேற்பட்ட குழந்தைகளுக்கு போலியோ சொட்டு மருந்து வழங்கப்பட உள்ளதாக மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் திரு மா சுப்பிரமணியன் கூறியுள்ளார். நேற்று சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசுகையில் அவர் இவ்வாறு கூறினார். தமிழ்நாடு முழுவதிலும் போலியோ சொட்டு மருந்து அளிக்கும் நிகழ்வுகள் இந்த ஆண்டும் நடத்தப்படவிருக்கிறது. போலியோ என்கின்ற இந்த இளம்பிள்ளைவாத நோய்க்கு உலகம் முழுவதும் முற்றுப்புள்ளி வைக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது. அந்த வகையில் தமிழ்நாட்டில் போலியோ இல்லாத தமிழ்நாடு என்கின்ற இலக்கு தொடர்ந்து இருந்து வருகிறது. அந்த பாதிப்புகளை அறவே இல்லாமல் ஆக்குவதற்கு 5 வயதுக்குட்பட்ட 57,84,000 குழந்தைகள் பயன்பெறுகிற வகையில் இந்த முகாம்கள் நடத்தப்படவிருக்கிறது. எனவே 100% போலியோ சொட்டு மருந்து போட்டுக் கொள்வதை உறுதிப்படுத்திட வேண்டும் என்று கேட்டுக் கொள்ளுகின்றோம். பதிவுத்துறை வருவாய் புதிய சாதனை அளவை எட்டியுள்ளதாக தமிழக அரசு கூறியுள்ளது. கடந்த மாதத்தில் மட்டும் 1812 கோடி ரூபாய் வருவாயை பதிவுத்துறை ஈட்டியுள்ளதாக அத்துறை செயலர் திருமதி ஜோதி நிர்மலா சாமி கூறியுள்ளார். இது தொடர்பாக வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், இது கடந்த நிதியாண்டின் இதே காலகட்டத்துடன் ஒப்பிடுகையில் 218 கோடி ரூபாய் அதிகமாகும் என்று தெரிவித்துள்ளார். நடப்பு நிதியாண்டில் இதுவரை 16,653 கோடி ரூபாய் வருவாய் ஈட்டப்பட்டுள்ளதாக அவர் கூறியுள்ளார். இது கடந்த நிதியாண்டுடன் ஒப்பிடுகையில் 7.57% அதிகமாகும் என்றும் திருமதி ஜோதி நிர்மலா சாமி தெரிவித்துள்ளார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆல் இண்டியா ரேடியோவின் மாநில செய்தி அறிக்கை. மக்களவைத் தேர்தல் 2024 சென்னை அகில இந்திய வானொலியின் மாநில செய்திப் பிரிவு வழங்கும் மக்களவைத் தொகுதிகள் குறித்த கண்ணோட்டம். மக்களவைத் தொகுதிகள் குறித்த விவரங்களை முழுமையாக வழங்கும் இந்த நிகழ்ச்சி இரவு மணி 8:05 முதல் 8:20 வரை நாள்தோறும் இதே அலைவரிசையில் ஒலிபரப்பாகிறது. உங்கள் தொகுதி குறித்த விவரங்களை அறிந்து கொள்ள உதவும் இந்த நிகழ்ச்சியை கேட்க தவறாதீர்கள்.
தமிழ் மொழியின் சிறப்பை பிரதமர் திரு நரேந்திர மோடி உலகெங்கும் கொண்டு சென்றதாக பிஜேபி மாநில தலைவர் திரு அண்ணாமலை கூறியுள்ளார். நேற்று திருச்சியில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு அவர் பேசினார். தொன்மையான தமிழ் மொழியின் சிறப்பினையும் கலாச்சார பெருமையையும் சர்வதேச அரங்கில் பிரதமர் எடுத்துரைத்ததை அவர் சுட்டிக்காட்டினார். ஜல்லிக்கட்டு மீதான தடையை நீக்கியதும் பிஜேபி தலைமையிலான மத்திய அரசுதான் என்றும் திரு அண்ணாமலை தெரிவித்தார். மத்திய அரசின் பாரத் அரிசி விற்பனை பொதுமக்களிடையே பெரிதும் வரவேற்பை பெற்றுள்ளது. குறைந்த விலையில் தரமான அரிசி கிடைப்பது தங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக உள்ளது என்று தூத்துக்குடி மாவட்டத்தைச் சேர்ந்த பயனாளிகள் தெரிவித்தனர். இன்பராஜ் யாரில இருந்து பேசுறேன். கடலூர்மல்ல இருந்து கொடுத்துருக்காப்ல. தூத்துக்குடி, திருநெல்வேலி, தென்காசி மாவட்டம் 3க்கு நம்ம இன்சார்ஜா இருக்கோம். எல்லா ஏரியாவுக்குமே ஒவ்வொரு ஏரியாவுக்கு வண்டிகள் போயிட்டு தான் இருக்கு. யார் போன் அடிச்சு கேட்கறாங்கனாலுமே உடனே அந்த இடத்துக்கு நம்ம ஸ்பாட்ல போய் கொடுக்கும். இன்னைக்கு தூத்துக்குடி தெப்பக்குளம் அந்த ஏரியாவுக்கு வந்தோம். மக்கள் மத்தியில் இந்த அரிசி மூலமா நல்ல வரவேற்பு இருக்கிறது. என்னோட பேர் ரெங்கராஜன் பாலாஜி, சமூக ஆர்வலர். பாரத பிரதமர் மோடி அவர்கள் குறைந்த விலையில அரிசி கொடுத்துட்டு இருக்காங்க. அதே மாதிரி மத்திய அரசுடைய கரீப் கல்யாண் திட்டமும் இன்னைக்கு ரேஷன் கடையில தொடர்ந்து அரிசிகள் நம்ம வழங்கப்பட்டு இருக்க மோடி அரசு சாதனை. இதெல்லாம் பாராட்ட வேண்டிய விஷயம். நான் இன்னைக்கு அரிசி வாங்கினேன். அருமையான, நல்லா இருக்கு. கடலை பருப்பு வாங்கியிருந்தா நல்லா இருக்கு. மத்திய அரசுக்கு என்னுடைய சார்பில் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். நீலகிரி மாவட்டத்தில் பறவைகளை கணக்கெடுக்கும் பணி தொடங்கியுள்ளது. 100 பேர் 25 குழுக்களாக பிரிந்து இந்த பணியை மேற்கொண்டு வருவதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். தமிழகத்திலேயே 67% வனப்பகுதி கொண்ட மாவட்டமாக நீலகிரி மாவட்டம் உள்ளது. காட்டு யானைகள், புலிகள் போன்ற வனவிலங்குகள் மட்டுமே இதுவரை தமிழகத்தில் கணக்கெடுக்கப்பட்டு வரும் நிலையில் தற்போது முதன்முறையாக நீர்வாழ் பறவைகள் மற்றும் நிலவாழ் பறவைகளை கணக்கெடுக்க தமிழக வனத்துறை முடிவு செய்தது. அதன் தொடக்கமாக கடந்த ஜனவரியில் நீர்நிலைகளில் வாழும் பறவைகள் கணக்கெடுக்கப்பட்டது. இப்போது நிலவாழ் பறவைகளை கணக்கெடுக்கும் பணி தொடங்கியுள்ளது. அதற்காக உதகை அரசு கலைக்கல்லூரி வன உயிரியல் தேர்வு துறையை சேர்ந்த மாணவர்களும் மேட்டுப்பாளையம் வனக்கல்லூரியை சேர்ந்த மாணவர்களும் 25 குழுக்களாக பிரிந்து கணக்கெடுக்கும் பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். ஒவ்வொரு குழுவிலும் 4 பேர் காலை மற்றும் மாலை நேரங்களில் வனப்பகுதிகளில் சுமார் 2 கிலோமீட்டர் நடந்து சென்று தென்படும் பறவைகளை அடையாளம் காண்பதுடன் அவற்றின் எண்ணிக்கையையும் கணக்கிடுகின்றனர். உதகையிலிருந்து சரவணன். இருவரிச் செய்திகள். சர்வதேச சந்தையில் கச்சா எண்ணெயின் விலை பீப்பாய் $82 உள்ளது. பாகிஸ்தானில் பிரதமரை தேர்ந்தெடுப்பதற்கான தேர்தல் இன்று நடைபெறுகிறது. சர்வதேச கீதா மகா உற்சவ் கொழும்புவில் 2வது நாளாக நேற்றும் நடைபெற்றது. கூட்டுறவு இயக்கத்தை மக்கள் இயக்கமாக மாற்ற நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாக மத்திய அரசு கூறியுள்ளது. திரிபுரா அரசு, மத்திய அரசு மற்றும் திப்ரா மோத்தா இடையான முத்தரப்பு ஒப்பந்தம் மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா முன்னிலையில் நேற்று புதுதில்லியில் கையெழுத்தானது. நிலக்கரி உற்பத்தி தொடர்ந்து அதிகரித்து வருவதாக மத்திய அரசு கூறியுள்ளது. தேனி மாவட்டம் பழனிச்செட்டிப்பட்டியில் புத்தக திருவிழா இன்று தொடங்கி வரும் 10ஆம் தேதி வரை நடைபெறவுள்ளது. தென்காசி மாவட்டத்தில் மாற்றுத்திறனாளிகளுக்கான சிறப்பு மருத்துவ முகாமை ஆட்சியர் திரு கமல்கிஷோர் நேற்று தொடங்கி வைத்தார். தஞ்சாவூர் மாவட்டத்தில் ஒரத்தநாடு, பட்டுக்கோட்டை ஆகிய வட்டங்கள் சீரமைக்கப்பட்டு திருவோணம் வருவாய் வட்டம் உருவாக்கப்பட்டுள்ளது. சென்னை பெருநகர காவல்துறை சார்பில் நடைபெற்ற சைபர் ஹேக்கத்தான் நிகழ்ச்சியில் வெற்றி பெற்றவர்களுக்கான பரிசுகளை காவல்துறை ஆணையர் திரு சந்தீப் ராய் ரத்தோர் வழங்கினார். விளையாட்டுச் செய்திகள். நெதர்லாந்து ஜூனியர் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் ரவுனக் சௌஹான் காலிறுதிக்கு முன்னேறியுள்ளார். ஆடவர் ஒற்றையர் பிரிவு காலிறுதிக்கு முந்தைய சுற்று ஆட்டத்தில் அவர் 19-21, 21-19, 21-17 என்ற செட் கணக்கில் மலேசியாவின் கி இஸ் குவானை வென்றார். மற்றொரு ஆடவர் ஒற்றையர் பிரிவு காலிறுதிக்கு முந்தைய சுற்று ஆட்டத்தில் பிரணவ் ராவ் நாகலிங்கம் 21-17, 21-15 என்ற செட் கணக்கில் பச்சாரக்கிட் அபிராஜத சேட்டை வென்று காலிறுதிக்கு முன்னேறினார். உலக தரவரிசைக்கான பாரா வில்வித்தை போட்டி துபாயில் தொடங்கியது. இந்தியாவின் சார்பில் ராகேஷ்குமார் மற்றும் ஷீதல் தேவி உள்ளிட்டோர் இதில் பங்கேற்றுள்ளனர். சீனாவின் ஷென்சனில் நடைபெற்று வரும் சர்வதேச செஸ் போட்டியின் 3வது சுற்றில் இந்தியாவின் அர்ஜுன் எரிகைசி நெதர்லாந்தின் அனிஸ் கிரிரியை வென்றார். ரஞ்சி கோப்பை கிரிக்கெட் போட்டியின் மும்பைக்கு எதிரான அரையிறுதி ஆட்டத்தில் தமிழக அணி முதல் இன்னிங்ஸில் 146 ரன்னுக்கு ஆட்டமிழந்தது. மும்பையில் நேற்று தொடங்கிய இப்போட்டியில் டாஸ் வென்று முதலில் பேட் செய்த தமிழக அணி தொடக்கம் முதலே விக்கெட்டுகளை இழக்கத் தொடங்கியது. அதிகபட்சமாக விஜய் சங்கர் 44 ரன் எடுத்தார். வாஷிங்டன் சுந்தர் 43 ரன்னுக்கு ஆட்டமிழந்தார். எஞ்சியவர்கள் சொற்ப ரன்னுக்கு விக்கெட்டுகளை பறிகொடுத்தனர். இதனைத் தொடர்ந்து முதல் இன்னிங்ஸை ஆடிய மும்பை ஆட்டநேர இறுதியில் 2 விக்கெட் இழப்பிற்கு 45 ரன் எடுத்துள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையில் அனைத்து மத்திய அமைச்சர்களும் பங்கேற்கும் கூட்டம் இன்று புதுதில்லியில் நடைபெறுகிறது. மருத்துவ ஆராய்ச்சி பணிகளுக்கான நிதி ஒதுக்கீடு 4 மடங்கு அதிகரிக்கப்பட்டுள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. தமிழகத்தில் போலியோ சொட்டு மருந்து சிறப்பு முகாம் இன்று நடைபெறுகிறது. ஜல்லிக்கட்டு மீதான தடை நீக்கப்பட்டதற்கு மத்திய அரசுதான் காரணம் என்று பிஜேபி கூறியுள்ளது. நெதர்லாந்து ஜூனியர் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் ரவுனக் சௌஹான் காலிறுதிக்கு முன்னேறியுள்ளார்.
இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைந்தது.